ஹே ஆல், இன்னைக்கு நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் அண்ட் லாஸ். இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, கவர்மெண்ட்டோ இல்லை லாவோ எதுவுமே நம்பாமல் மக்களும் சமுதாயத்தை மட்டும் நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நம்புகிறவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். First option, anarchist, இதான் correct answer. A person who believes that society should have no government or laws. அதாவது சொசைட்டியை மட்டும்தான் நம்புவாங்க, கவர்மெண்ட்டையோ இல்லை கவர்மெண்ட் போடுற சட்டங்களையோ அவங்க நம்ப மாட்டாங்க. இவங்கள தான் அனார்ச்சிஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ மற்ற 3 ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அத்தீஸ்ட் அப்படின்னா a person who does not believe in God, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கள தான் அத்தீஸ்ட்னு சொல்லுவோம். அக்னாஸ்டிக் அப்படின்னா என்னென்னா a person who believes that we cannot be sure whether God exists or not. ஷுவராக கடவுள் இருக்காரு இல்லை அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. அவங்களெலாம் நம்ம அக்னாஸ்டிக்னு சொல்கிறோம். நிஹிலிஸ்ட் அப்படின்னா a person who believes life is meaningless and rejects values and beliefs. அதாவது வாழ்க்கையே ஒரு அர்த்தமற்றது, ஸோ மீனிங்லெஸ்ஸே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம இருக்கிறோம், அதனால அதில் இருக்க மத நம்பிக்கையோ இல்லை நெறிமுறைகளோ எதுவுமே யூஸ்லெஸ் தான் அப்படின்னு சொல்கிறவங்கள நிஹலிஸ்ட்னு நம்ம சொல்கிறோம். கொஷின் நம்பர் 2, a person who speaks many languages. ஒருத்தரால் பல மொழிகளை பேச முடியும் அப்படின்னா அவர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, லிங்குவிஸ்ட். லிங்குவிஸ்ட்னால் என்னென்னா மொழிகளை ஆராய்ச்சி பண்ணுறவங்க, அதோட எழுத்து வடிவம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மொழியை ஆராய்ச்சி பண்ணுறவங்கள லிங்குவிஸ்ட் நம்ம சொல்லுவோம், மொழியியல் நிபுணர் கூட சொல்லுவோம் தமிழில். இதுவே பாலிகாட் ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா a person who can speak or use several languages. இவரால் பல மொழியில் பேசக்கூடிய திறன் இருக்கும், அவங்கள நம்ம பாலிகாட்னு சொல்லுவோம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆனால் லிங்குவிஸ்ட்டுக்கும் பாலிகாட்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். இந்த லிங்குவிஸ்ட்ன்றது பல மொழிகளுடைய ஸ்ட்ரக்சரும் சயின்ஸ் லாங்குவேஜஸ் அடிப்படையை தெரிஞ்சுப்பார். அவர் ஆராய்ச்சி பண்ணுவார், மொழியியல் நிபுணர் தான் அவர். ஆனால் பாலிகிளாட்ன்றது பல லாங்குவேஜை எழுதவோ இல்லை படிக்கவோ அவரால் முடியும், அவங்கள தான் நம்ம பாலிகாட்னு சொல்கிறோம். ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா பைலிங்குவல். பைலிங்குவல்னால் 2 மொழியை மட்டும்தான் அவங்களால பேச முடியும், a person who can speak 2 languages. ஆப்ஷன் டி ஒரேட்டர், a person who gives speeches or public talks skillfully. அதாவது பேசுகிற திறமை அவங்கக்கிட்ட இருக்கும், அவங்க எல்லாரையும் நம்ம ஒரேட்டர்னு சொல்லுவோம். Question number 3, a person who cannot read or write. ஒரு பர்சனுக்கு எழுதவோ இல்லை படிக்கவோ தெரியாதவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, illiterate. illiterateனா என்னென்னா a person who is unable to read and write. ஒருத்தரால் எழுதவோ இல்லை படிக்கவோ தெரியாதவங்க தான் நம்ம illiterateனு சொல்லுவோம். பி, uneducated. A person without formal education but may still be illiterate. இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் சமூக அறிவு இருந்திருக்கும், அவங்க வீட்டில் பொருளாதார அறிவு இருந்திருக்கும், ஆனால் ப்ராப்பராக பேசிக் எஜுகேஷன் அவங்களுக்கு இருந்திருக்காது, அவங்க ஸ்கூல் போயிருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரியான அறிவுலாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்கள நம்ம அன்எஜுகேட்டட்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி, டம்ப். டம்ப்னா என்னென்னா a person who is unable to speak. அதாவது பேச முடியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்கள சொல்கிறது. இது ரைட்டிங்கும் ரீடிங் கூடயும் கம்பேர் பண்ணலை. ஆப்ஷன் டி, ஃபூலிஷ். a person lacking good sense or judgment. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, illiterate. கொஷின் நம்பர் 4, one who looks at the bright side of things. யார் எந்த விஷயம் நடந்தாலும் அதில் நல்ல விஷயத்தை மட்டும் கவனிக்கிறாங்களோ அவங்கள நம்ம எப்படி சொல்லுவோம்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்டமிஸ்ட். இதான் கரெக்ட் ஆன்சரும் கூட. a person who expect good things to happen. என்ன மாதிரியான விஷயம் நடந்தாலும் அதில் இருக்க நல்ல பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறவங்க தான் இந்த ஆப்டமிஸ்ட்காரங்க. ஆப்ஷன் பி, பெசிமிஸ்ட் பார்த்திங்கன்னா a person who always expect the worst. அப்படின்னா என்ன அர்த்தம்னா
என்ன விஷயம் நடந்தாலும் அதில் இருக்க கெட்டது இல்லை எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் வச்சுட்ருக்கவங்க தான் இந்த பெசிமிஸ்டுக்காரங்க. ஆப்ஷன் சி ரியலிஸ்ட் அப்படின்னா a person who sees things as they are practically, அதாவது இயல்பாக நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அது அப்படியே, அது கெட்டதாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி அப்படியே ஏற்றுக்கிறவங்கள வந்து நம்ம ரியலிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஐடியலிஸ்ட்டு ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா a person who believes in high ideals often unrealistic. இதுக்கு என்ன அர்த்தம்னா இவங்க எப்போவுமே உயர்ந்த இலக்கு உயர்ந்த எண்ணங்களை வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் இது சில நேரத்தில் நடக்காத அளவுக்குலாம் கூட இருக்கலாம். ஆனால் அப்பயும் அவங்க வந்து இது நடக்குதோ நடக்கலையோ ஆனால் நம்ம மனசுக்குள்ளே நினச்சி வச்சுப்பாங்க, ஒரு வேளை இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் நம்ம ஐடியலிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். நேற்று போட்ட பார்ட் 6 வீடியோவில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னென்னா இவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இது ரிலேட்டடான வீடியோஸ் போடணுன்ற ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Question number 5. One who studies the stars and planets. ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் பற்றி படிக்கிறவங்க நம்ம என்ன சொல்லுவோம் கேட்குறாங்க. அஸ்ட்ரானமர், இதுதான் கரெக்ட் ஆன்சர். A scientist who studies celestial bodies scientifically. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோலாகர். அஸ்ட்ரோலாகர்னா a person who predicts the future based on planets and stars. பிளானட்ஸையும் ஸ்டார்ஸையும் வச்சு நம்மளுடைய ஃப்யூச்சரை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிபுணர்கள்னு சொல்லுவோம் அவங்கள தான் நம்ம வந்து அஸ்ட்ரோலாகர்னு சொல்கிறோம். ஆப்ஷன் சி ஜியாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா a scientist who studies earth's physical structure and rocks. அதாவது பூமியோட அமைப்பை பற்றி படிக்கிறோம் இல்லையா, அவங்களெலாம் வந்து நம்ம ஜியாலஜிஸ்ட் சொல்லுவோம். ஆப்ஷன் டி ஆர்கியாலஜிஸ்ட். a person who studies ancient remains and artifacts. உங்களுக்கு இது நல்லாவே தெரியும் ஆர்கியாலஜிஸ்ட். நீங்கள் கேட்ட மாதிரி பிடிஎஃப் எல்லாம் சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் லேக்கா வ்ளாக்ஸே தான் அதில் கொடுத்துருக்கேன். வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே கொஷின் ஆன்சர்ஸ், அதுக்கப்புறம் பிடிஎஃப் எல்லாமே நான் அதை சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸான எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது ரிலேட்டாக நெக்ஸ்ட் வீடியோ போட்டுடுறேன். பை.